நீ எல்லாம் ஒரு ஆக்டரா? நீ எல்லாம் ஒரு ஆக்டர். உனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஓகே. உங்களோட சாட் ஜிபிடி டீச்சரா அவங்கள வந்து நம்ம சொல்லிரலாமா? அனௌன்ஸ் பண்ணிரலாமா? பண்ணலாம். சூப்பர். உங்களோட ஒரு ஹேபிட் அவங்க அடிக்கடி கலாய்க்கிறதுனா என்னவா இருக்கும் சார்? என்னமோ இருக்கு. ஜெனரலாவே கலாய்ப்பாங்க. ஹேபிட்லாம் இல்ல. ஜெனரலாவே கலாய்ப்பாங்க. ஏதாவது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியல ஆக்சுவலா. அப்போ அவங்கள மேல கூப்பிட்டு நம்ம கேட்டுருவோம். ப்ளீஸ் பிரீத்தி மேம் மேடைக்கு வந்துருங்க. இந்த கேம்ஸ்லாம் ஆகனா எவ்வளவு நேரம் பேசியிருக்க மாட்டேன்ல பாவம். 2 கொஸ்டின் சார். எஸ். நீங்க அப்ப சொல்லுங்க. அவர அடிக்கடி கலாய்க்கிற ஒரு விஷயம் என்ன உங்களோட ஹேபிட்ல? இல்ல. அவர் வந்து என்னன்னா, பாக்குறதுக்கெல்லாம் சூப்பரா இருப்பாரு. நல்லா பில்ட்லாம் கரெக்ட்டா இருக்கும். ஆனா, அப்பப்போ லைக் ஹி டசன்ட் டேக் கேர் ஆஃப் ஹவ் ஹி லுக்ஸ். அப்பப்போ ரொம்ப ஓ யா அந்த போலர் ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு நாள் செம்மையா வருவாரு. ஒரு நாள் வந்து ஏதோ முடியெல்லாம் எங்கேயோ இருக்கும். அந்த மாரி வருவாரு. அதனால அந்த மாரி ஓகே. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சொல்லுவாங்க ஸ்கின் கேர் இது. அப்புறம் வேற என்ன? ஜெனரல் இன்ஸ்டா ஆ. ஒரு டைம் என் ப்ரொஃபைல் இவங்களும் உங்க டீமும் ஓகே. என் ஃபோன் எடுத்து என் ப்ரொஃபைல் பார்த்து சீ தூ இதெல்லாம் ஒரு ப்ரொஃபைலா? என்ன உங்க மேடம் நீ எல்லாம் ஒரு ஆக்டரா? நீ எல்லாம் ஒரு ஆக்டர். உனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லி என் போஸ்ட் டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இந்த கேள்விக்கு பின்னாடி எவ்வளவு கண்டென்ட் இருக்குன்னு இல்ல, தெரிஞ்சிருந்தா இல்ல. அசோக் வந்து ரொம்ப ஒரு செக்யூரான ஒரு ஆளு. சோ நாங்க எல்லாரும் சேர்ந்தா கொஞ்சம் புல்லி பண்ணுவோம் அவர. அதனால நாங்க ஜென்சின்ற ஒரு பேர்ல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாக்கு சரியில்லை அப்படின்னு விளையாட்டுக்கு சொன்னோம். விளையாட்டுக்காக உங்க டீம் ரொம்ப ரூடுங்க. ஐயோ எடுத்து சீ இதெல்லாம் இதெல்லாம் நீ ஏன் போடுற அப்படின்னு டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா சோ மச் பெட்டர். நல்ல நல்ல போட்டோலாம் இருக்கும். ஆனா மேடம் அத மேடை போட்டு சொல்லணுமா? இல்ல we're all friends. மெயினா சும்மா விளையாட்டு தான். பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட்ஸாவே நீங்க மாறிட்டீங்க இல்லையா? நாங்க ஒரு 40 டேஸ் முன்னார்ல ஷூட் பண்ணோம் இந்த படம். ஸோ an intimate set of crowd. சார் அந்த 45 டேஸ் முன்னார்ல ஷூட் பண்ணீங்கன்னு டீம் சொன்னாங்க. அதுல நெட்வொர்க்லாம் அங்க கிடைக்கல. கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னாங்க. யாரு ஈஸியா சர்வை பண்ணுது? நெட்வொர்க் இல்லாம. பிரீத்தி தாங்க எப்பயுமே போன்ல இருப்பாங்க. அப்ப சர்வை நீங்க தான் இல்ல? இல்ல ஸோ பேசிக்லி அவங்க ஃபோன் சிக்னல்னா அவங்க டீமுக்கு யாரோ ஒரு ஃபோன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு சிக்னல் இருக்கும். வெளில நின்னு எனக்கு ஹாட்ஸ்பாட் போட்டு விடுவாங்க. அங்க எங்கேயாவது நெட்வொர்க் வேற மாதிரி Okay. சிஸ்டம் வச்சிருக்காங்க அவங்க. நான் கத்துக்கணும். நான் வந்து 12 வருஷம் ஆகுது. பட் அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க தெரியுமா? இவங்க இதெல்லாம் பண்ணலாம், இவங்க இதெல்லாம் பண்ணலாம். உங்க டீம் பத்தி நான் சொல்லணும். வந்திருந்தாங்கன்னா சொல்லலாம். எக்ஸ்ட்ராடினரி டீம். டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க மேடம்? 3 பேர். சூப்பர். சோ முன்னார்லயும் வந்து நெட்வொர்க்க வந்து வாங்கி குடுத்துருக்காங்க அப்படின்னா நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். எஸ் 2 பேருமே இந்த இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதே தெரியுது. பயங்கர ரகடா, பயங்கர ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பீங்க போல. யாரு பயங்கரமா கோவப்படுவாங்க? கோவப்பட்டு நடிப்பாங்க ஸ்க்ரீன்ல. ஒரு செம்மையான ஒரு ஆங்கர் சீன் இருக்குன்னா, சூப்பரா கோவப்படுறாங்களே இவங்க அப்படின்னா யார் சார்? ஸ்பாயிலர். நான் தான் நினைக்கிறேன். அசோக் தான். ஓகே. ஜென்ரலாவும் கோமா அப்பப்போ சுத்திட்டு இருப்பேன். ஆமா. அதுக்கப்புறம் இல்ல பாவம் அவர் ப்ரொடியூசர், ஆக்டர் 2மே இல்ல. சோ அப்பப்போ அது மாறிட்டே இருப்பாரு அன்னியன் மாதிரி. மாதிரி. ஆக்டரா இருந்தா ரொம்ப சில்லா இருப்பாரு. ஆக்சுவலா வெரி ஈஸி, வெரி ஃபன் டு வொர்க் வித். ஓகே. ப்ரொடியூசரா இருந்தா கொஞ்சம் டெரரா இருப்பாரு. ஓகே. ஆஸ் இங்க உங்க கண்ணு முன்னாடி சும்மா செலவாதுடா. அதாவது சில ஆக்டர்ஸ்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே பில்லே கண்ணு முன்னாடி வரும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் கொடுத்து உட்கார வைக்காதீங்க. எடுக்கடா அதாவது அப்படின்னு இருக்கும் அது. அது அன்னியன் மாதிரி ஸ்விட்ச் ஆயிட்டு தாங்க இருக்கு. பயங்கர இன்டென்ஸான ஒரு ப்ரொடியூசராவும் இருப்பாரு போல. ரைட். சோ பிரீத்தி மேம் ஆஸ் அ பெர்ஃபார்மரா நம்ம அசோக் சார 1 வேர்ட்ல ரிவ்யூ பண்ணனும்னா என்ன சொல்லுவீங்க? கம்பெல்லிங். ஓகே. லைக் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கம்பெலிங்னா என்ன புரியலையே. யாரையுமே நான் கம்பல் பண்ணலையே. சாட்ஜிபிடி சாட்ஜிபிடி. அதாவது ஸ்கிரீன்ல அவரை பார்க்கணும், அவரோட கேரக்டர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை நமக்கும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த ஒரு ஜெனுவினிட்டி. ரொம்ப எம்பத்தட்டிக்காக அந்த கேரக்டர் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பர்சன் சொல்லலாமா? ஆமா. ரைட். இல்ல அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பெலிங் அதானே. ஓகே. ஒரு பெர்ஃபார்மராக அசோக் செல்வன் சார் கம்பெல்லிங்கான ஒரு பெர்ஃபார்மர்னு சொல்றீங்க. சொல்லுச்சுன்னா அவ்வளவுதான். கரெக்ட் மேடம். அவ்வளவுதான். ஏங்க இப்போ அவங்க என்ஐடி திருச்சி கோல்ட் மெடலிஸ்ட். அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா பிட். ஓ சொல்லலாமா? ரைட்.
ஸோ ஃபைனலாக 2 பேர்கிட்டயுமே ஒரே ஒரு கேள்வி. அன்பில் அவன் அப்படின்ற ஒரு படத்தை 3 வார்த்தைகள்ல டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன டிஸ்கிரைப் பண்ணுவீங்க ப்ளீஸ்? சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் 2 வார்த்தை ஆயிருமா அது? 2 தான் சார். இந்த படம் வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சூப்பரா. அண்ட் மியூசிக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் 3 தனித்தனி வார்த்தைகளா இன்னும் கொடுத்தாரு. இன்னும் பெட்டரா இப்ப அவங்க சொல்லுவாங்க. கோல்ட் மெடலிஸ்ட்ல சார். சூப்பர். மேம் ப்ளீஸ். தமிழ் சொல்லுங்க முடிஞ்சா. கம்பெலிங்லாம் சொல்ல. சிம்பிளாவே சொல்லிட்டா, இட்ஸ் a beautiful love story. ஆஹா. பாத்தீங்க புடிச்சாங்க பாருங்க. பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. கத்துக்கணும், உங்க கத்துக்கணும். சான்ஸ் முடிஞ்சிருச்சு. எஸ், நிச்சயமா அன்பில் அவன் ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி ஆகும், ஒரு பக்காவான தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இருக்கும் நாங்க எல்லாருமே நம்புறோம். தேங்க்யூ சோ மச். ஒரு குரூப் போட்டோக்காக காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரையுமே நான் மேடை கழிக்கிறேன். ப்ளீஸ் மேல வாங்க. குரூப் போட்டோவை தொடர்ந்து ஒரு குரூப் வீடியோவும் இருக்குது. ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த டீம் மெம்பர்ஸ் ஆஃப் அன்பில் அவன் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹாப்பி ஹை பிக்சர்ஸ்னுடைய ஃபவுண்டர் மற்றும் சிஇஓ மிஸ் அபிநயா செல்வம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். மேம் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு ரொம்ப இமோஷனலான ஸ்டேஜ் இது. ஏன்னா 2020ல் ஓமை கடவுளையோட சக்ஸஸ் தேங்க்யூ மீட்டுக்கு தான் நாங்கள் ப்ரெஸ்ஸை இங்கே கடைசியாக நான் பார்த்தது. வெரி ப்ளசன்ட் மெமரிஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்களை இங்கே பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு திஸ். நீங்கள் பார்த்ததுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓமை கடவுளை ஆரம்பித்தப்போ நாங்கள் வந்து அதான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். கதை நல்லா இருக்குங்கிறப்போ அசோக் வந்து சரி ஓகேவா நம்ம பண்ணலாம், பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், நல்ல கதை இருக்குது பண்ணலான்ட்டு ஒரு பயங்கரம் ஒரு முரட்டு தைரியத்தில் தான் ஆரம்பித்தோம். ஷூட்லாம் முடிச்சாச்சு. பயங்கரம் டென்ஷன். ரிலீஸ்க்கு முன்னாடி என்னடா இது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க, நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டோமேன்னு. ஆனால் ரிலீஸ் அன்னைக்கு எங்களுக்கு யாருக்குமே டென்ஷன் இல்லை. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் ஃப்ரெஷ் ஷோ காட்டியிருந்தோம். அப்போ உங்களோட ரியாக்ஷன் வந்து அதை பார்த்தோன்னே நாங்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரம் ஹாப்பி ஆகிட்டோம். ஓகே இவங்க போய் சேர்த்துருவாங்கன்னு. அதே மாதிரி அந்த ரிலீஸ் வீக்கெண்ட் வந்து மக்களோட மக்களாக நாங்கள் எல்லாரும் ஜாலியாக போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணோம். அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் அந்த படத்தை பற்றி அவ்வளோ சூப்பராக சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணி, ஸோ அதனால தான் இந்த வாட்டி அன்பில் அவனோட ஸ்டார்டிங் கேம்பெயினே உங்களோட தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லுக்கே நம்ம ப்ரெஸ்ஸோடு தான் லான்ச் பண்ணோன்னு இந்த கேம்பெயின் இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டே ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பிகாஸ் ஆஸ் யூ நோ ரொம்ப வருஷமாக தேடி ஓமை கடவுளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் தான் பண்ணணும்னு தேடி வெயிட் பண்ணி கடைசியில் இந்த ஸ்டோரி பார்த்தோன்னே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இந்த கதையில் வந்து there's everything for everyone. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம், கப்புள்ஸாக வந்து பார்க்கலாம். இந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே லைக் விக்னேஷ் ராஜா எழுதின ஸ்கிரிப்ட் இது படித்தோடனே முடிவு பண்ணிட்டோம் இதுதான் நம்மளோட அடுத்த ஸ்கிரிப்ட். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது ஓகே தான், வர்த்தா ஒரு கதைன்னு எடுக்க ஆரம்பித்து கடைசியில் இப்போ ரிலீஸ் இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க செப்டம்பரில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாமா? ஸோ ஆர் பிரீத்தி அவர்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐ திங்க் நான் ப்ரிப்பேரே பண்ணிட்டு வரல. இன்னைக்கு எந்த ஸ்பீச்சுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. டைட்டில் டீசர் ரிவீல்னு சொன்ன உடனே நான் ஓகே அப்படின்னு சும்மா வந்தேன். பட் ஐ திங்க் I should start by saying that this team, they're more than a team for me. They're family. டீமில் இருக்க ஒவ்வொருத்தருமே எனக்கு ரொம்ப ரொம்ப they're very very close to my heart. And அந்த படமுமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு. இது உள்ளே வரும்போது எனக்கு தெரியல. பட் I think நம்ம எல்லாரும் படம் பார்க்கும் போது all of you will see how much heart and passion and efforts have gone into this film. ஸோ ஓகே எல்லாருக்கும் சொல்கிற தேங்க்யூஸ்லாம் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். பட் அபி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப க்ளோஸ் என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஆப்பர்ச்சுனிட்டியே இதுதான். நான் ரொம்ப 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 நாளாக காத்துட்ருக்கேன் இந்த படத்தை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிக்கணும்னு. அண்ட் ஐ எம் ஜென்யூன்லி ஃபீலிங் எமோஷ்னல் டுடே. கார்த்திக் சார் தேங்க்யூ. நான் ஆடிஷன் பண்ணும்போது நீங்கள் தான் எனக்கு வவுச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த படம் ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அந்த நியூஆன்சஸ் எனக்கு கற்றுக் கொடுத்து பொறுமையாக என்னோட உட்காந்து அதை எனக்கு சொல்லி கொடுத்து என்னோட ஒர்க் பண்ணி
என்கிட்ட இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த கேரக்டருமே ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேர்ள்ஸ்க்கும் விமன் எல்லாருக்குமே ரொம்ப 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 கனெக்ட் ஆகி ரொம்ப பிடிச்சி 2 பேர் கேரக்டருமே அப்படி எழுதியிருக்கீங்க. ஸோ அதை எல்லாரும் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். அசோக், I don't know how to thank you. I think of all the mainstream male actors, Ashok is one person I can confidently say will, without any insecurity, will give தாராளமாக அவங்க ஃபீமேல் கோஸ்டார்ஸ்க்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த கதையை எடுக்கிறதா இருந்தாலும் சரி. அண்ட் however it's shaping up, I think it's an amazing quality. Thank you. I am eternally grateful to you for giving me the space you have given me in this film. Just thank you so much. எல்லாருக்குமே இன்னும் நிறையா தேங்க்யூ சொல்கிறதுக்கு இருக்குது. பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் எனக்குமே ரொம்ப நானும் ரொம்ப படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ போக போக அண்ட் அந்த ஆல்பமே ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது, ஏன்னு தெரியல. பட் ஜஸ்ட் தேங்க்யூ டு மை என்டையர் டீம். ஐ கேனாட் வெயிட் ஃபார் த வேர்ல்ட் டு விட்னஸ் வாட் வி ஹவ் கிரியேட்டட். ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. நிச்சயமா இங்க எல்லாரோட சப்போர்ட்டும் அன்பல் அவனுக்கு நிறைய இருக்கும். பிரீத்தி மேம், தேங்க்யூ சோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னோட படத்தை கொண்டு வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறது. இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2.5 வருஷம் ஆயிடுச்சு ப்ளூ ஸ்டார் கடைசியாக வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி மிஸ் திஸ். உங்கள் முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்டை, ஒரு படத்தை கொண்டு வந்து காமிச்சு உங்ககிட்ட அதை இன்ட்ராக்ட் பண்ணுறோங்கிறதே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கடவுளுக்கு நன்றி. இன்றைக்கி அம்மா சொல்லி அமிச்சாங்க, இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாள்னு. எல்லா முன்னோர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி நம்ம சினிமா குடும்பத்தோட முன்னோர்களான பாக்யராஜ் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்துக்குமே அவங்க பண்ண கலை படங்கள், அவங்க இருந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறவங்கலாம் கேட்டாங்க, என்ன சார் படமே பண்ணுறது இல்லையா அப்படின்னு. இல்லைங்க பண்ணிருக்கேன், கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு, வந்துடும் அப்படின்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, என்ன மச்சான் படம் இங்கே எப்போ வருதுன்னு. அப்புறம் வீட்டில் கேட்டாங்க. அப்புறம் ஒரு பாயிண்டில் கன்னடியை பார்த்து நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படா படம் வருது அப்படின்னு. ஸோ சில டைம் சில படங்கள் பண்ணுறதுக்கும் அதோட ஓன் டைம் எடுத்துக்கும். அது நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏதோ ஒரு ஃப்ரைடேல என் படம் வந்தாகணும்னு அட்டண்டன்ஸ் போடணும்னு நினைக்கிற ஆள் இல்லைன்னா, ஒரு படமும் ஏதாவது புதுசாக பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ அதனால் ஏதோ ஒரு படம் ஏதோ ஒன்று டக்குன்னு பண்ணணும்னு நான் பண்ணவே இல்லை. இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. விக்னேஷ் ராஜா ஃபஸ்ட்டு எழுதின கதை இது. ஒரு மாதிரி இப்போ சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோணுச்சு. கதை விட அதோட ஸ்க்ரீன் பிளே என்னவா இருக்கும், அது தியேட்டருக்கு போனால் என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கதையாக பார்த்தா இந்த மாதிரி நிறையா கதைகள் வந்திருக்கு. பட் அதோட ஸ்க்ரீன் பிளே, அது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததில்லை. ஏன்னா அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருக்கும். டைரக்டர் சொன்ன மாதிரி பெண்கள் ரசிக்கக்கூடிய நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது பெண்களோட கஷ்டங்களை பற்றி பேசுகிற படம் அப்படிலாம் இல்லை. இது நிறைய மாஸ் மொமெண்ட்ஸே இருக்குது, விமன் மாஸ் மொமெண்ட்ஸே இருக்குது. அதாவது எம்பவரிங்கான மொமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு உமன் ப்ரொடியூசர் பேக் பண்ணும்போது அது இன்னமும் ஆர்கானிக்காக இன்னும் சின்சியராக அது லேண்ட் ஆகிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்கிறது தான், அவங்கவுங்க படத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம்னு. பட் இந்த வாட்டி நான் அடித்து சொல்கிறேன், இந்த படம் நின்று பேசும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து நீங்கள் கதைகள் நல்லா சூஸ் பண்ணீங்க, ஸ்டோரி செலெக்ஷன் அது இதுன்னு. பட் இதில் வந்து ஸ்க்ரீன் பிளே ஆர் த மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக லேண்ட் ஆகிருக்கு. என்னோட கதை சூஸ் பண்ணுறதுல நம்பிக்கை இருக்கவங்களுக்கு எல்லாருமே கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க இந்த படத்தை.
அதே மாதிரி டைட்டில் அன்பில் அவன் ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் இன்னொரு டைட்டில் இருந்தது, அதை பற்றி அது லேண்ட் ஆகலை. ஸோ இது அன்பில் அவன் வந்து ரொம்ப அழகான டைட்டில், கார்த்திக் டைரக்டர் சொன்ன டைட்டில். காதலுக்காக ஒருத்தன் எவ்வளோ தூரம் போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். அது சம்டைம்ஸ் காதல் நம்ம நல்ல புத்திசாலியும் முட்டாளாக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஆர்டினரியான விஷயம் ஒரு மனிதனையும் எக்ஸ்ட்ராடினரியான திங்ஸ் பண்ண வைக்கும் காதல். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற படம் தான் இது. அண்ட் அபவுட் மை டீம், டெக்னிக்கல் டீம், க்ரூ, இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி செட் ஆஃப் பீப்புள். ஒருத்தருமே ஹேண்ட் பிக்ட். இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கார்த்திக். இதுக்கு முன்னாடி அஸ்வத்தா இருக்கட்டும், இல்லை விக்னேஷ் ராஜா இருக்கட்டும், இல்லை இன்னொரு கார்த்திகன் சபாநாயகன் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை ப்ளூ ஸ்டார் ஜெயா இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஐ கேன் பிக் டேலண்ட்ஸ். ஐ ஹாவ் அன் ஐ ஃபார் டேலண்ட். இவங்கள பார்த்தா இவங்க எப்படி பண்ணுவாங்களா இல்லையாங்கன்னு என்னால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும், நான் நம்புகிறேன். ஸோ அதே வரிசையில் அடுத்து கார்த்திக்கும் வருவார். இன்னும் பல படங்கள் பண்ண போகிறாரு. இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே அவர் இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும். அது பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டேஜையும் இந்த படம் கொடுக்கும். அதே மாதிரி பிரீத்தி வந்து ஃபஸ்ட்டு when I saw her, சம்டைம்ஸ் ஸ்டார்ஸ் வந்து ஆர் மேட், சில நேரங்களில் ஸ்டார்ஸ் ஆர் பார்ன். ஐ திங்க் பிரீத்தி இஸ் அ ஸ்டார். ரொம்ப நாள் கழித்து தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்டார் பிரீத்தி. பிளாஸ்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட பிளாஸ்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், விமன் டூயிங் ஆக்ஷன் இஸ் நாட். அதுக்கு முன்னாடி விஜயசாந்தி மேம்லாம் இருந்தாங்க, பட் பல வருஷமாக அது வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணாத ரீஜனாக இருந்தது. அண்ட் ஐ ஹவ் டு ரியலி கங்க்ராச்சுலேட் அர்ச்சனா மேம் ஃபார் பிக்கிங் சம்திங் லைக் பிளாஸ்ட். அண்ட் யூ ஆர் ஃபெனாமினல் இன் இட். அது ஆர்கானிக்காக செல் பண்ண முடிஞ்சனால தான் அந்த படங்கள் ஓடும். ஸோ இந்த படத்தில் லைக் டைரக்டர் செட், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தனியாக கண்டிப்பாக பேசப்படும். ஏன்னா அதுக்கான சீன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஷீ ரியலி பர்ஃபார்ம் ரியலி வெல். ஸோ ஐ காண்ட் வெயிட் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்டையும் பல டைரக்டர்ஸ்கிட்டையும் காமிக்கிறதுக்கு. அண்ட் ஈவன் இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்க வந்து அது ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹிந்திலையும் பார்த்தாங்க இந்த படத்தை. ஸோ தே ஆஸ்க்ட் ஹூ இஸ் திஸ் கேர்ள் அப்படின்னு. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் த ஜேர்னி. அண்ட் எனக்கு இன்னொரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த படம் மூலிமா நிறைய ஆக்டர்ஸ் வந்து சென்டர் ஸ்டேஜ் எடுக்க போகிறாங்க. ஏற்கனவே நடிச்சிட்ருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நான் ஆடியோ லான்ச் அப்போ இன்னும் நிறைய பேசுகிறேன். பட் அவங்க எல்லாருமே இந்த கேரக்டர் ரோல்ஸ் ஆர் வேறு ரோல்ஸ் பண்ணவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கெரியர்ஸ் எல்லாமே செட் ஆகும் இந்த படம் மூலியமான்னு.